அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இனிமே என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறதான நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வாரத்தில் பலன்கள் மாறுபடுவது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். முக்கியமாக இந்த பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கறது ரொம்பவே நல்லது தான். இந்த நாளில் நமக்கு சுபகாரியங்கள் நடக்குமா, நாம் நினைத்தது கிடைக்குமா அப்படின்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக அமாவாசைக்கு பிறகு இந்த ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன மாற்றங்களை இந்த ராசிக்காரர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு நீங்களும் மிதுன ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் யார், நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்க, குறிப்பிட்டு இந்த குலதெய்வ வழிபாடை இந்த நாளில் செய்வது நல்லது அப்படின்னாலாம் உங்களுக்கு தெரிந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடங்கல்கள் இருக்கா? அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த வீடை கட்டி முடிக்க முடியல, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது 8வது வீட்டுக்கு சூரியன் போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அப்படின்னும் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்தாலும் தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடியவங்க தான் நீங்கள். இருந்தாலும் நீங்கள் அதில் கவனமாக இருக்கிறதும் நல்லது தான். ஆரோக்கிய பிரச்சனைகள் அவ்வப்போது வரதான் செய்யும். இதை ஒன்றும் நம்ம மாற்ற முடியாது. இதனால் மருத்துவ செலவுகள் கூட அதிகரிக்கலாம். அதையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு மருத்துவ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்குறது நல்லது. குறிப்பாக பண பற்றாக்குறையால் சிரமப்படக்கூடியதாக கூட அமையலாம். அதே போல் மிதுன ராசிக்காரங்க இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒரு தைரியத்தோடு எதிர்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாக்கு வன்மை, அதாவது நீங்கள் ஒருத்தவங்களை ஒரு சொல்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. திடீரென உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் குறிப்பிட்டு பண வரவு அதிகமாக சேரும். இரவு நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியில் பயணம் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. உடனடியாக சரி செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது. இந்த பொறுப்புகளை நீங்கள் தான் முன்னின்று அனைத்தையும் சரி செய்யணும். குறிப்பாக இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை ஏற்படக்கூடியதாகவோ லாபத்தை தரக்கூடியதாகவோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இதோடு உங்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதால மலைப்பகுதிக்கு போகிறது, கிரிவலம் போகிறது அதிகமான யோகத்தை ஏற்படுத்தும். அதே போல் உங்களுக்கு செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய 10ஆம் வீட்டில் இருக்கிறதால 3ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறதால வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆழ்ந்த அறிவு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இவையெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செல்ஃபோன் மூலமாக அதிகமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை தவிர்க்கிறதே இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. நல்ல உறவு நட்பு ஏற்படும். பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் போகும்போது ஏற்படக்கூடிய வெளியூர் பயணம் உங்களுக்கு ஏற்படும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் உண்டாகும். அதே போல் 4ல் கேது இருக்காரு, ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறாரு. தாயினுடைய உடல்நலனில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. சூரியன் 8ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதால வீடு மாறக்கூடிய எண்ணம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெயரக்கூடிய எண்ணம் இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க, இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரம் அது உங்களுக்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.
தாயினுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு, ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி எல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப பயந்துக்க வேண்டாம், அது உடனடியாக சரியாயிடும். இளைய சகோதரரோடு கருத்து மாறுபாடு ஏற்படலாம். சூரியன் 8ஆம் இடத்துல அமர்றதால தந்தையினுடைய உடல்நிலையில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. புத பகவான் சாதகமாக இருக்கிறதால கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும், குழந்தை பாகியம் உண்டாகும், செயற்கை முறை கருத்தரித்தல், கருத்தரிப்புக்கான சிகிச்சை இவையெல்லாம் வெற்றி பெறும். இதே போல பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். சமூக வலைதள பயன்பாடுகளில் கூடுதலான கவனம் செலுத்தணும். வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டு. கண், சர்க்கரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் அதிகமான கவனம் இருக்கணும். மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மருத்துவரை பார்க்காம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கறது தான் நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். ஆனால் இந்த நேரத்தில் பெண்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரத்துக்கு ரொம்பவே நல்லது. கருத்து வேறுபாடு வரும் அப்படிங்கிறதால நீங்கள் கவனமாக இருக்கிறதும் சிறப்பு. திடீரென தன வருமானம் ஏற்படும். ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் சனி பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதால உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை நெருக்கடி இருந்தாலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் தொழில் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது பார்த்து போகிறது ரொம்பவே நல்லது. அதே போல் அங்கே போயிட்டு நீங்கள் முழுமையான வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதால திடீர் யோகமும் வருமானமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேன்மையும் சௌகியமும் நோய் நிவர்த்தியும் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னும், நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து வந்த உடல்நல கோளாறுகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாக கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமான கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்படும். இதனால் உணவு விஷயத்தில் நீங்கள் அதிகமான கட்டுப்பாட்டோடு இருக்கணும். கண் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். கணிதம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான வரமாக அமைய போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக இருக்கு. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய வெற்றிக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி மேல் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. விரும்பிய இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு இவையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் செய்து வர்றவங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யலாம். சனி பகவானுடைய அருளால் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குலதெய்வத்தினுடைய அருளால் தீரும். குடும்பத்தில் தந்தை மகன் உறவில் பாசமும் மன நிறைவும் கண்டிப்பாக உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பெருமை இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களிடமிருந்து மனக்கசப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கி உங்களுக்கு சுமூகமான உறவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்வது, ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பது மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னும், சனிக்கிழமை நாட்களில் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு, அதில் முக்கியமாக தயிர் சாதம் அல்லது அன்னதானம் வழங்குறது சனியினுடைய தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு ஆன்லைன் கட்டணங்களில் உங்களுக்கு பட்டியலை உருவாக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னும், இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக பதிவு செய்கிறது நல்லது அப்படின்னும், தேவையற்ற அல்லது எதிர்பாராத செலவுகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அப்படின்னும், தினசரி செலவுகளை பதிவு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை தொடர்பான திறன் அல்லது கருவிகளில் ஒரு சிறிய முதலீடு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பிட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு உறவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா லேசான உரையாடலும் நெருக்கமும் நம்பிக்கையை வளர்க்கும். உடனடியாக எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு எப்போதுமே உண்மையை சரிபார்க்கிறதும், குடும்ப விஷயங்களில் பொதுவாக மெதுவாக நீங்கள் நடந்தால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதும், அதே போல் யாருக்கிட்ட சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லது. குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளை கவனமாக கேட்கறது ரொம்பவே சிறப்பு. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் அடுத்து இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.